ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சேமியா பிரியாணி. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. தேவையான ஆனியன், போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை புதினா அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கிரேவியாக ஆனதுக்கப்புறம் கார மிளகாத்தூள் தேவையான அளவு, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து சிக்கன் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் தயிர் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஏன்னா உப்பு காரம்லாம் அதில் இறங்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சேமியா போடணும். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு நல்லா செட் ஆகிடும். திரும்பியும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.